சரி அது வேணாங்க. கூட்டம் தானா வருதுல்ல, அத பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. கூட்டம் தானா வருதுங்க, அத பார்த்து பயப்படுறாங்க. ம். ஆனா, இந்த கூட்டத்தினால எவ்வளோ ஏழ்ரை வருது பின்னாடி. அத பார்த்து கூட ஜனங்க பயப்படுவாங்கல்ல. அரசியல்வாதி பயப்படுறதா நீங்க சொல்றீங்க. "ஐய்யய்யோ! இவ்வளோ கூட்டமா?" அப்படின்னு அந்த ஒரு பயம் வரும் இல்லையா? திராவிட கட்சிகள் அலறுகின்றன. அப்படித்தானே தம்ப்லைன் போடுறாங்க. அப்பதானே 4 பேர் பார்ப்பாங்க. ம். அலறுறாங்க, மிரட்டுனாரு. சீறி பாய்ந்த விஜய்க்காரு. சரி விஜய் மாரியே காப்பி அடிக்கிறாங்கன்றாங்க. விஜய் மாரியே செல்ஃபி எடுக்குறாங்க. விஜய் மாரியே ரேம்ப் வாக் போறாரு சிஎம். அதெல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்களா? அத எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா, ஒரு ஸ்குரில் ஷுட் நாட் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, "எ ஷார்க் ஷுட் நாட் பிராக்டிஸ் த டாக்டிக்ஸ் ஆஃப் எ ஸ்குரில்" சொல்லுவாங்க. யா. அப்போ வந்து இவரு ஸ்குரில். ஷார்க்கு வந்து திமுகன்னு வச்சுக்க. இது வந்து பழமொழி. நான் வந்து புதுசா எனக்குன்னு தேடிலாம் எதுவும் சொல்லல. ம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஸ்குரில்ன்ட்டாருன்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஷார்க் ஷுட் நாட் பிராக்டிஸ் த டாக்டிக்ஸ் ஆஃப் எ ஸ்குரில்னுவாங்க. ஏன்னா, ஸ்குரில் சின்னது. மரமா தாவிட்டு போயிரும். ஷார்க்கு கடல்ல நீந்துருது. இங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிஆர் ஏஜென்சி இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க